அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலே அணு ஆயுதத்தை பொருத்தவில்லை என்றாலும் வழக்கமான அந்த வெடிகுண்டுகளை பொருத்தி அதன் மூலமாக இஸ்ரேல் நாட்டுக்குள் தாக்குதலை நடத்துகின்றார்கள். எனவே ட்ரம்ப் என்ன சொல்லுகின்றார், முதல் முறையாக அதிபராக வந்த பிறகு இந்த ஒப்பந்தம் ஒரு முழுமையான ஒப்பந்தம் கிடையாது. ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஏவுகணை தயாரிக்கின்றார்கள், குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிக்கின்றார்கள். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நம்மால் எளிதாக தடுத்து நிறுத்த முடியாது. 10 ஏவுகணை பாலிஸ்டிக் முறையில் வருகின்றது என்றால் அதில் 5-6 ஏவுகணைகளை தான் தடுத்து நிறுத்த முடியும். 4 ஏவுகணைகள் வெற்றிகரமாக நிலப்பகுதியில் விழுந்துவிடும். எனவே ஒட்டுமொத்தமாக எந்த வகையிலும் நீங்கள் அணு ஆயுதம் மட்டுமல்ல ஏவுகணையை கூட தயாரிக்க கூடாது என்று ஈரானிடம் அவர் அமெரிக்க அதிபராக வந்த பிறகு ட்ரம்ப் சொல்லி பார்க்கின்றார். ஆனால் ஈரான் நாட்டினுடைய அதிபர் என்ன சொல்லுகின்றார், ஏற்கனவே பல தடைகளை நீங்கள் போட்டுவிட்டீர்கள், எங்கள் பாதுகாப்புக்காக ஏவுகணைகளை கூட நாங்கள் தயாரிக்க கூடாது என்று அமெரிக்கா சொன்னால் அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை விட்டு அமெரிக்கா முறிந்து கொண்ட பிறகு அணு ஆயுதங்களை தயாரிக்க முற்படுகின்றார்கள். அணு ஆயுதம் என்றால் இதே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையில் அணு ஆயுதங்களை பொருத்தி நாம் அனுப்பும் பொழுது அந்த அணு ஆயுதம் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலும் அக்னி உள்ளிட்ட ஏவுகணைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள். நம்முடைய அணு ஆயுதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் வரை அக்னி ஏவுகணைகளை நம்மால் பயன்படுத்த முடியும். அதுபோன்று ஈரானும் கூட தங்களிடம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலே அணு ஆயுதத்தை பொருத்தக்கூடிய வகையில் யுரேனியத்தை செறிவூட்டுகின்றார்கள். யுரேனியத்தை செறிவூட்டுவது என்றால் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் என்றால் நிலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை குறிப்பிட்ட அளவு செறிவூட்ட வேண்டும். செறிவூட்ட வேண்டும் என்றால் அதை ஒரு வாயுவாக மாற்றி அதிலிருந்து யுரேனியத்தை 2ஆக பிரிப்பார்கள். U-235, 238 என்று. 235 என்பதுதான் பெரிய அளவில் வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதுபோன்று யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான முயற்சியிலே ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக ஏற்கனவே சாதாரண ஏவுகணைகளை வைத்தே நம்மை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏவுகணைகளில் இவர்களால் அணு ஆயுதத்தை பொருத்த முடியும் என்றால் நம்முடைய நாட்டின் நிலைமை என்னவாகும் என்கின்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் எப்படி இருந்தாலும் பாலஸ்தீனத்தை நாங்கள் மீட்டெடுப்போம், ஜெருசலத்தை நாங்கள் கைப்பற்றுவோம், ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எங்களுடைய பாலஸ்தீன நிலப்பகுதிக்குள் இருக்கின்றது, அவற்றை மீட்டெடுப்போம் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா உள்ளிட்ட யுத்த குழுவினருக்கு ஈரான் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றது. எனவே ஈரான் ஒரு பக்கம் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு உதவி செய்கின்றது. அந்த ஈரான் வசம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளால் தங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கின்றது. இப்பொழுது கூடுதலாக ஈரான் அணு ஆயுதத்தை வேறு தயாரிக்கப் போகின்றது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்தால் தங்களுடைய நாடே இருக்காது என்கின்ற அச்சத்தின் காரணமாக இஸ்ரேல் என்ன சொல்லுகின்றது, அமெரிக்காவிடம் சொல்லுகின்றது, நீங்கள் எங்களுக்கு துணைக்கு வர வேண்டும் என்று அமெரிக்காவை அழைத்து வந்து அவர்கள் துணையோடு ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதலுக்கான முதல் மற்றும் முக்கியமான புள்ளி. ஒரு பக்கம் ஈரானை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய அந்த கமேனி என்பவர் கிட்டத்தட்ட 90 வயது நிறைந்தவர். இன்று நேற்றல்ல 1989 முதல் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கின்றார். ஈரான் நாடு என்பது இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்று தன்னை ஒரு மத குடியரசாக அறிவித்துக் கொண்ட நாடு. அந்த நாட்டினுடைய சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புனித நூலுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அந்த புனித நூலில் சொல்லப்பட்ட சட்டங்களை பின்பற்றக்கூடிய நாடுதான் ஈரான் நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே ஜனாதிபதி இருக்கலாம், பிரதமர் இருக்கலாம். ஆனால் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் யார் என்றால், ராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் யார் என்றால் இந்த கமேனி என்பவர் தான். எனவே அந்த கமேனி என்பவர் 1981 முதலே பல்வேறு குண்டுவெடிப்புகளால் உயிரிழக்கக்கூடிய அபாயம் அவருக்கு ஏற்பட்டது உண்டு. இஸ்ரேல் குறிவைத்திருக்கின்றது, ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டியாளர் அமைப்புகள் குறிவைத்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா குறிவைத்திருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறை அந்த நாடுகள் தன்னை குறிவைத்து தாக்கும் பொழுதும் பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக கமேனி இருந்திருக்கின்றார். இப்பொழுதும் அவர் அதைத்தான் செய்திருக்கின்றார். இன்று நடந்து இருக்கக்கூடிய தாக்குதலும் கூட கமேனியை குறிவைத்துதான் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கமேனி என்பவரை அமெரிக்கா எதிர்பார்ப்பதை போன்று அழித்து விட்டால் உடனடியாக தங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாளரை ஈரானுக்குள் அமெரிக்கா கொண்டு வந்துவிடும். அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் ஈரான் நாட்டினுடைய அதி உயர் பதவிக்கு வந்தால் அவர்கள் புதிதாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவார்கள். அந்த ஒப்பந்தம் என்பது முழுக்க முழுக்க ஈரான் எந்த வகையிலும் ராணுவ தற்சார்பு நிலையை அடைய முடியாத ஒப்பந்தமாக இருக்கும். அமெரிக்காவினுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் மாறிவிடும். அதற்காகத்தான் அமெரிக்கா அந்த தாக்குதலை நடத்துகின்றது. கமேனியை கொல்ல வேண்டும். கமேனியை கொண்டு விட்டால் தங்களுக்கு ஆதரவான ஒருவரை அந்த நாட்டினுடைய அதிபராக முக்கிய பொறுப்புக்கு, அந்த முக்கிய மத ரீதியிலான பொறுப்புக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஈரான் என்ன செய்யும் என்றால் இஸ்ரேலை நோக்கி தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தும். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட வகையிலே அந்த பாலிஸ்டிக் வகையிலான ஏவுகணைகள் ஈரான் வசம் இருக்கின்றது. வழக்கமான ஏவுகணைகள் என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு, அதாவது இந்த நிலப்பரப்பிலிருந்து எதிரி நாட்டினுடைய நிலப்பரப்பிற்கு ஒரு விமானம் எப்படி பறந்து சொல்லுமோ அதே போன்று விமானத்தை போன்று நேர்கோட்டில் செல்லும் ஏவுகணை என்றால் வழக்கமான அந்த குறுகிய தூர தாக்குதல் ஏவுகணைகள். ஆனால் இந்த பாலிஸ்டிக் வகையிலான ஏவுகணை என்பது ஒரு ராக்கெட் எப்படி மேலே பறந்து சென்று
அதில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் கீழே விழுந்தால் எப்படி ஒரு அரைவட்டம் அடித்து சென்று விழுகுமோ, அதே போன்று பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது அரைவட்டம் அடித்து சென்று விழுகும். அதை அவ்வளவு எளிதாக இஸ்ரேலால் நிறுத்த முடியாது. அந்த வகையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலே வெடிகுண்டுகளை பொருத்தி இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்தும். கிட்டத்தட்ட 2000 2500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஈரானால் தாக்க முடியும். அவ்வளவு தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய டெல் அவிவ் உள்ளிட்ட எந்த நகரத்தை வேண்டுமானாலும் ஈரானால் குறிவைக்க முடியும். அதை வெற்றிகரமாக ஈரான் பார்வையில் வெற்றிகரமாக சென்று தரையிறங்கி வெடித்து சிதறுகின்றதா என்பதில் சவால் இருந்தாலும் குறிவைக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.